நடந்த முதல் மீட்டிங்கில் இந்த வீடியோ என்ற ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதாவது நாங்கள் முதல் என்ன டிசைட் பண்ணினாங்கன்னு சொன்னால் பிரதேச செயலர் தலைமையில் ஆர்டிஏ ஆர்டிடி மற்றது பிரதேச சபை செயலர் நகரசபை செயலர் எல்லாரையும் கூப்பிட்டு பொதுமக்களையும் கூப்பிட்டு தனியொரு மீட்டிங் இந்த பாதைகள் சம்பந்தமாக வைக்கிறதுக்கு முடிவு எடுத்திருந்தாங்க. அப்ப நாங்கள் என்னோட எலெக்ஷனுக்கு மாதிரி சம்பந்தம் இல்லை, நாங்கள் திருப்பி அப்படியான ஒரு மீட்டிங் வந்து இதுலையும் கொண்டு ஒழுங்க வைக்கிறது நல்ல நினைக்கிறோம். முக்கியமாக சாவச்சேரி ஒரு முக்கியமான மையனோடு இருக்கிற பணியா நாங்கள் கௌரவ தலைவருக்கு ஒரு ரிக்வஸ்ட் கேட்கிறோம். அதே மாதிரியான ஒரு மீட்டிங் நீங்கள் அரேஞ்ச் பண்ணா நன்றி. அது தனிப்பட்ட ரீதியில் கருத்து முரண்பாடு இல்லாமல் சிறந்த முறையில் இந்த கூட்டத்தை சிறந்த முறையில் வழிநடத்தி சிறந்த முறை மேலும் மேலும் இதை வலுப்படுத்திக் கொண்டு முன்னோக்கி நகர்வதற்கு அதற்கான பூரண ஒத்துழைப்பை நான் இந்த இடத்தில் நான் பெற்றுக் கொடுப்பேன் என்பது மக்கள் இருந்த மக்களுடைய நியாய முன்மொழிவுகளை இந்த இடத்தில் சமர்ப்பிப்பதை தலைமையாக குடும்பங்களின் எண்ணிக்கை 5728, விவசாய சங்கங்களின் எண்ணிக்கை 53, நிலப்புற நிர்ணயங்கள் தொடர்பான விவரம் 448. இதுல புதிய வீடு தேவையான விவரம் வந்து 2003 போட்டிருக்கீங்க. அதையே வந்து இந்த வீட்டு திட்டத்தில் இணைக்காதாக்கலாம், இதுவரைக்கும் இணைக்காதாக்கள் ஒரு சதவீதம் கொடுக்காதாக 2003 பார்த்தீங்க. ஏற்கனவே கொடுத்தாக்கள் வந்து 248 கொடுத்துருக்காங்க. திருத்தம் சார். இல்ல திருத்தத்துக்கு அந்த ஒழுங்கான முறையில வர இல்ல சார். அவ்வப்போது கேட்கிறவர்கள் திருத்தத்துக்கு 5 லட்சம் கொடுத்திருக்கணும், 2 லட்சம் கொடுத்திருக்கணும், சமுத்தி திணைக்களத்தாலையும் கொடுக்கறது, இந்த என்ன சொல்ற ரீசெட்டில்மெண்ட் மினிஸ்ட்ரியாலையும் ஒழுங்கான முறையில வரையில கேட்கிற அவ்வப்போது கேட்டு செய்கிறவையா. இதுவரைக்கும் 2024 ஆண்டு வரைக்கும் உங்களோட வந்த காசுல ஏதாவது காசு மிச்சம் இருக்கா? வீடு கொடுக்கறதுக்காண்டி சரி, வீடு திருத்தம் கொடுக்கறது கூட ஒரு சில காசு இல்லை, அந்த காசு கொடுத்துட்டீங்க. அனுமதிக்கப்பட்ட திட்டங்கள் 2025க்கான ஒதுக்கீடு 1 மில்லியனுக்கான வீடுகள் 55 வீடுகள், 6 மில்லியனுக்கான வீடுகள் 60 வீடுகள். இரண்டாவது பன்முகப்படுத்தப்பட்ட இல்ல சார், எங்களுக்கு இதுவரை 7 தான் கொடுக்கக்கூடியதா இருக்குது. அது நிறைய இருக்கு சார்.
எங்களுக்கு இப்ப வந்ததுக்குள்ள 7 தான் கொடுக்கக்கூடியதா இருக்குது சார். இன்றைய வரைக்கும் அந்த கொடுக்கக்கூடிய சார் தகுதியானாக்கள் 7 பேர் தகுதி இல்லை மற்ற விண்ணப்பிச்சாக்கள்ல இப்ப தகுதியானாக்கள் 53 வரைக்கும் இல்லை. இல்ல கேட்டிருக்கணும் சார். நாங்கள் இப்ப 2 பேருக்கு தான் கொடுக்கலாம் அந்த வீடு, 3 பேருன்னா கொடுக்க இல்லாது. மற்றது வசதியானாக்கள் கேட்டாலும் கொடுக்க மாட்டோம். அந்த எல்லாவற்றையும் பார்த்து 6 மில்லியன் தானே அத வந்து வீட்டுக்காரர் வந்து கேட்கினா இப்ப நீங்கள் என்ன வரையறை வச்சிருக்கீங்க, எத்தனை குடும்பம் அதுல பங்கு தவிர இருக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை நீங்க வச்சிருப்பீங்களா? அந்த வரையறை தான் கேட்கணும். சொல்லுங்க. 6 மில்லியன் வீட்டு திட்டத்துக்கான வரையறை சொல்லுங்க. அவர் அப்ளை பண்றதுக்கு என்ன வரையறை? மீட்டிங்ல வந்து இஎஸ்க்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது அரசு தரப்புல இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதுல கேள்வி கேட்க வேண்டியது நான் இந்த மாறி நடக்குது, நீங்களே அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நான் சொல்றேன், இந்த 2025 மொத்தமா 1500 மில்லியன் வடக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி. அதுல உங்களோட பிரதேச சபைக்கு உங்களோட பிரதேசத்துக்கு சொல்ற டிஎஸ்க்கு எவ்வளவு மொத்த காசு வந்திருக்குன்னு சொல்லுங்க. இதெல்லாம் தெரியுமா? எங்களுக்கு வீட்டு திட்டத்துக்கு சார் இப்ப இந்த விளத்தையும் 55 மில்லியன் 55 வீடுண்டா 1 மில்லியன் படி 550 லட்சம் சார் ஒதுக்கீடு கிடைக்க பெற்றிருக்குது. அதாவது பட்ஜெட் பாஸ் பண்ணிருந்தாங்க. அப்ப அதுல அது சம்பந்தமா பிரிச்சு நம்ம காசு வந்து எந்த பிரதேசத்துல காசு உங்களுக்கு கடிதம் வந்துட்டு உங்களுக்கு இப்ப 55 மில்லியன் ரூபாய் காசு வந்துருக்கு. அதுதான் 55 வீடுக்கு நீங்க கட்டாயம் கொடுக்க போறீங்க. உங்களுக்கு 55 பயனாளிகள் இல்லையா? இல்ல 55 10 லட்சத்துக்கு இதை விட கூடுதலான பயனாளிகள் இருக்கு சார். தகுதியான பயனாளி நாங்கள் 1 மில்லியன் கொடுக்க போறோம், 6 லட்சம் கொடுக்க போறோம், 10 லட்சம் கொடுக்க போறோம். நீங்க என்ன கேட்டீங்கடா? நான் 10 லட்சத்துக்கு 6 லட்சம் வேண்டாம். அதுல என்ன நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்டா? ஏற்கனவே நீங்கள் ஒரு லிமிட்டட் போர்டு வச்சிருக்கீங்க. உண்மையாவே வருமான கோடு உட்பட்டாக்கள் மற்றது அவைக்கு வருமானம் இல்லாத வேற கேட்டகரியா பிரியும். அதுல 6க்கு பொருத்தம் வந்து பார்த்தா அவைக்கு 1 மில்லியன் பெறுமதியான வீட்டை கொடுக்கணும். ஒரு வருமானம் வரக்கூடிய குடும்பங்களுக்கு 6 மில்லியனை நீங்களாவே கொடுப்போம். அதுக்குரிய அனுமதியை தாரோம் நாங்க. இல்லாட்டி அந்த 6 மில்லியன் வீட்டுக்கு ஒரு திரும்பி விரும்பி வர மாட்டோம். எல்லாருமே சொல்லுங்க அது 1 மில்லியன் கூட தாங்க மாட்டோம். அதுக்கு ஒரு கிரைட்டீரியா கிரியேட் பண்ணுவோம். அந்த கிரைட்டீரியா 3 பேரும் என்னென்றால் எங்களுக்கு 10 லட்சத்துக்கு கிரைட்டீரியா அந்த ஹவுசிங் மினிஸ்ட்ரியும் தந்திருக்கணும். வேற யாரை கொடுக்கலாம். அதே போல 6 லட்சத்துக்கு வேற தகுதியான கிரைட்டீரியா தந்திருக்கணும். அந்த அடிப்படையில தான் எங்களுக்கு 10 லட்சத்துக்கு போயில விண்ணப்பங்கள் தேவையானாக்கள் நிறைய இருக்கணும். 6 லட்சத்துக்கு தகுதியானாக்கள் இருந்தாலும் நிறைய கட்ட முடியாததான் பிரச்சனை இருக்கணும். எங்களுக்கு தகுதியான ஆட்கள் அதை கட்ட முடியாதால தாங்க கட்ட முடியாதுன்னு சொல்றாங்க. கொடுக்கல அவர்கள் குடிசையில் இருக்கிற கனவே இருக்கு. 7 பேருக்கு மட்டும்தான் குடிசையில் இருக்கிறார்கள் கொடுக்கக்கூடிய இருக்கு. மற்ற வேற 6 லட்சத்துக்கு கட்டு இல்லாது. அரசாங்கத்தால ஒரு வரையறை விதிச்சிருந்தானே அந்த திட்ட பரிபாலனையே என்னடா சர்வதேசம் 6 மில்லியன்ல இருக்கிற அந்த பயனாளிகளுக்கு நாங்க கொடுக்கல. அதாவது போஸ்ட் பண்ணியாவது அந்த 10 லட்சம் இருக்கிற ஆட்களுக்கு அதுல பணக்கார அல்லது வருமானம் கூட உள்ள ஆட்களுக்கு அந்த சர்வதேசம் 6 மில்லியன் வீடு திட்டத்தை கொடுக்கலாம். மேக்ஸிமம் கொடுக்கக்கூடிய எல்லாரும் கொடுக்கலாம் சார். அந்த லண்டன் அப்படி பிள்ளைகள் இருக்கு அப்படியான கொடுக்க அப்படியானாலும் சர்வதேசம் 6 மில்லியன் உள்ளாலும் கொடுங்க. இந்த 1 மில்லியன் கரையறையோ சர்வதேசம் 6 மில்லியன் கரையறையோ கூட்டங்களுக்கு கூட்டுறதா இருந்தா அந்த முடிவு பாராளுமன்றத்தில் தான் எடுக்கணும். நாங்கள் இருக்கிற அப்ரூவலால நீங்கள் இன்னொரு ஆளுக்கு 2 மில்லியன் 1 மில்லியனை கூட கொடுக்கலாம். அந்த டிசிசி மீட்டிங்ல நாங்கள் முடிவெடுக்கணும். சகல பிரதேச செயலகங்களுக்கும் அந்த 1 மில்லியனை 15 மில்லியன் ஆகிறதா தசமாற உண்டாகிறதா முடிவெடுக்கணும். இதெல்லாம் ப்ரொஜெக்ட் இதை நாங்க மாத்திடாது. இப்ப டிசிசி மீட்டிங்ல அப்ரூவல் எடுக்கிறாங்க. அதால நீங்கள் அதை கொடுக்குற வேலையை பாருங்க. அல்லது இதை நீங்க கொடுக்கறத நிப்பாட்டி போட்டு கௌரவ தலைவர் ராமலிங்க சந்திரசேகருக்கு ஒரு கடிதம் மூலமா 3 பேரும் ஓகே பண்ணி கொடுப்போம். அந்த 1 மில்லியனை கூட சொல்லி 15 லட்சம்
கைவசமாறையும் திருப்பி 1 மில்லியனா கூட அது இம்பாசிபிள். அது சார் மாவட்ட மட்டத்துல இந்த விடயம் இப்படித்தான் இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டது. உண்மையில 10 லட்சம் காணாது 15 லட்சத்துக்கு இதையும் 10 லட்சம் ஆக்கணும் தொடர்ச்சியா கோரிக்கை முன்வைக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்டிருக்குது சார். கிரைட்டீரியா இருக்கா சொல்லுங்க. 1 மில்லியனுக்கு என்ன மாதிரி நடைமுறை இருக்குது, மற்றது 6 மில்லியனுக்கு என்ன மாதிரி நடைமுறையில கொடுக்குறீங்க மக்களுக்கு? இது வந்து 2 வீட்டு திட்டம் வந்து 2009ஆம் ஆண்டுக்கு முதல் திருமணம் செய்தவைக்கு மட்டும்தான், யுத்தத்துக்கு முதல் திருமணம் செய்தவைக்கு மட்டும்தான் வீட்டு திட்டத்துக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதுல வந்து 10 லட்சம் 6 லட்சம் வீடு வந்து ஒரு அங்கத்தவரும் 2 அங்கத்தவருக்கும் தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. அதுல வந்து ஒரு 6 லட்சம் ரூபாய் வீடு வந்து 340 சதுர அடியில கட்டலாம். 6 லட்சத்துக்குரிய அந்த ஒரு அங்கத்தவர் 2 அங்கத்தவருக்குடைய 340 சதுர அடியில கட்டலாம். அதுல 10 லட்சம் வீடு வந்து 3 அங்கத்தவருக்கு மேல இருக்கிறவைக்கு கட்டலாம். அது வந்து குறைஞ்சது 540 சதுர அடிக்குள்ள கட்ட வேணும். அப்ப எங்களுக்கு வந்து இப்ப நிதி போதாது என்ன தெரியும். அப்ப 6 லட்சம் வீடு வந்து ஒரு அங்கத்தை 2 அங்கம் கேட்கிறவைக்கு அந்த நிபந்தனை வீட்டு திட்ட நிபந்தனைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய இருக்கணும். அதை விரும்பி எடுத்தா நாங்கள் அந்த காசு கொடுக்கக்கூடிய இருக்கிறோம். இல்லைன்னா நாங்கள் ஸ்பெஷல் அப்ரூவல் எடுத்து 3 அங்கத்தவரும் யாரும் விரும்பி கேட்டால் 6 லட்சம் வீடும் கொடுக்கலாம். அங்கத்தவருக்கு வந்து 6 லட்சம் வீடு கொடுக்குற பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை வந்து அந்த 6 லட்சம் காணாதுன்றது. அந்த காணாதுன்றத இப்ப நீங்கள் இது ரெண்டும் ஒரே மினிஸ்ட்ரி அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுது. நாங்கள் இந்த கிரைட்டீரியாவை மாற்றி 2 அங்கத்தவரோ 3 அங்கத்தவரோ அடிப்படை 10 லட்சம் பண்றதாகவும், தற்கமே 3 அங்கத்தவர் 4 அங்கத்தவர்னா 15 லட்சம் பண்றதா கூட்டி கேட்டு ஒரு பிரதேச முடிவா இந்த அங்கத்தவர்கள் அதை கூட்டி கேட்டு நாங்கள் 6 லட்சத்தை மாத்தணும். 10 லட்சத்துக்கு மாத்தினால் நல்ல. ஆமா இல்ல அது ஒருத்தர் விருப்பத்துக்கு அமைய மக்களுடைய விருப்பத்துக்கு அமைய மக்கள் என்ன சொல்றீங்க இதை பற்றி? மக்கள் பக்கத்துல இருந்து ஒரு சொல்லுங்க. மக்கள் சொல்றீங்க பிரதேச சபை முடிவா எடுக்கிறது என்னென்றால் 1 மில்லியன் கூட காணாது. 10 லட்சத்திலேயே வீடு கட்டலாம் உண்மையா எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த நிலையில முதலே வந்திருக்கிறது, முந்தைய தொடக்கம் இது நடந்து கொண்டிருக்கிறது இந்த பட்ஜெட். ஆனா அரசாங்கத்திட்ட உண்மையாகவே பெரிய அளவில் நிதி இந்த உண்மையாகவே பங்களூர் நாட்டுக்குள்ளே இருக்குதான் இந்த சேவையை செய்கிறாங்க. தெரியும் எதிர்வரும் காலத்துல கூட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. உண்மையாகவே இதெல்லாம் எதிர்வரும் காலத்துல காரணமாக கையாள வேண்டிய பொறுப்பு இருக்குது. எல்லாமே மக்கள் அரசாங்கத்திட்டையும் உங்களோட வரிப்பணம் தான். இந்த பணத்தை தான் செய்யணும். அரசாங்கத்துல பணம் இல்லை, எங்கட பணம் இல்லை, இது வந்து உங்களோட பணம். அதை இயன்றலாக அந்த நிதியில செய்யணும். இதுக்கு 55 லட்சம் கொடுத்தா கூட இல்லை, 2 பிரச்சனையே தீர போறது இல்லை. நம்பிக்கை இருக்குது. உண்மையாகவே வீட்டு திட்டம் என்றது உண்மையாகவே இந்த கடனாளிகள் ஆகணும் என்ன இருக்குது திட்டங்கள் புதிய தலைமுறை கொண்டு வர வேண்டியது. இப்ப ஆட்சியை வச்சிருக்கிறாங்க, பட்ஜெட் ஒதுக்கி இருக்குது இந்த நிதியில. ஆனா இந்த நிதி வந்து திரும்பி போகக்கூடாதானே, மக்கள் ஏதோ வகையில பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. புதிய நிதி என்றால் உண்மையாவே இன்னைக்கு 1 லட்சம் இல்லாம எவ்வளவு இருக்கிறோம். அதை எதிர்வரும் காலத்துல இதை இந்த பிரேரணையிலே எடுக்கணும். எல்லாருமா சேர்ந்து இந்த 6 லட்சத்தை கூட்டுறது 6 லட்சத்தை கூட்டுறதுக்கு அல்லது அந்த நிதி தான் இருக்குதுன்றா மேல கூட்டி இங்க நாங்கள் அனுமதிக்கிறோம். இதுக்கு வரையறை இருக்குது. அந்த 6 லட்சம் வீட்டு திட்டத்துக்கு இத்தனை குடும்பம் இருக்கணும், அங்கத்தவர் இருக்கணும், இத்தனை சதுரடி இருக்குது. அதன் மீது நாங்களே முடிவெடுக்க இயலாது. ஆனா மக்கள் திட்டத்தில் என்ற வகையில் அடுத்த பாடத்தில் நடத்தலாம், பாராளுமன்றத்தில் கதைக்கலாம். இதை கொண்டு அவ்வளவுதான் செய்ய முடியும். 60 வீட்டுக்கு 60 அவையில் அப்ளை பண்ணி எங்களுக்கு மேல 55 மில்லியன் 3 வருஷம் 6 மில்லியன். ஆமாம் சார். முடிவா இருக்கும் அந்த 1 மில்லியன் பயனாளிகளே எல்லாருமே கிரைட்டீரியா குழம்பும். 2 குடும்பத்தவருக்கும் 1 மில்லியன் போகுது, 10 பேர் இருக்கிற ஆளுக்கும் 1 மில்லியன் தான் போகுது. எங்களோட பிரச்சனை அது அந்த லிமிட்டை கூடுறத ஒரு பிரதேச முடிவா கேளுங்க. 3 பேருக்கு மேற்பட்ட ஆளுக்கு 1 மில்லியனும், 2 பேருக்கு மேற்பட்ட ஆளுக்கு 1 மில்லியனும், 3 பேருக்கு மேற்பட்ட ஆளுக்கு 1.5 மில்லியனும் கூட்டலாமான்றது
ஒரு கேள்வி மூலமே பிரதேச ஒருங்கிணைப்பு தலைவர் ஒரு சந்திர செயலாளருக்கு நான் கடிதம் மூலம் கேட்டு செயல்படுத்துவோம். சரி சரி கடிதம் சரி. இரண்டாவது விடயம் இவர் கௌரவ கஜேந்திர குமார் இவ்வளவு டிசிபி எவ்வளவு இவ்வளவு தொகை எவ்வளவு காசு ஒதுக்கப்பட்டது? ஓ 1 மில்லியன். சாவச்சேரி பொறுத்த வரைக்கும் குரங்கு ஒரு பெரிய பிரச்சனை. வைத்தியசாலை உட்பட முழு இடங்களே குரங்கு ஒரு பெரிய பிரச்சனை. உங்கள்கிட்ட இதுவரைக்கும் அந்த குரங்கு வந்ததா டோட்டல் லிமிட் எழுதாது 42,000 நாங்கள் கேட்கிறோம்னா இது ப்ராப்ஸ் வந்து கூட பாதிக்கப்படுறது பண்டிகையாலையும் குரங்குகளாலையும் தான். அதற்கான ஊர் மக்கள் கூட சொல்லியிருக்கணும் அந்த அதுக்கு ஏதாவது முடிவெடுக்கணும். வாயு துப்பாக்கியில் மட்டும் 1 மில்லியன் மட்டும் தான் தந்திருக்கணும். 1 மில்லியன் அவர் அந்த ப்ரொபோசல் போட்டு வழியா அப்ரூவ் பண்ணியிருக்கணும் சார். அப்ரூவ் பண்ணப்பட்டா நீங்க டிஎஸ் ஆபீஸ் ஆனது துவக்கல வேண்டி நீங்க வச்சிருப்பீங்க. அதுதான் இல்ல இல்ல அந்த சொசைட்டியாவே கொடுப்போம். இப்ப ஒரு முறை தான் வாயு துப்பாக்கி கொடுக்குறாங்க. அதுக்கு நிதி இருக்கு. அது மேலதிகமா புறங்களை கட்டுப்படுத்த இல்ல இல்ல நான் வந்து சொல்றேனே இல்ல 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 நீங்க நான் இந்த டிசிபி நீங்க கட்டுப்படுத்த வேண்டியது என்னடா உங்களை கேக்க பாயிரனா ஏதாவது மாதிரி நான் வழி பார்க்கணும். இல்ல இல்ல கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கிராமம் சுயமாகவே சேர்ந்து செய்யும் சார். கிராமத்துல தெரிஞ்சிருக்கு தானே வெளிநாட்டு புலம்பெயர் தேசத்தால அவங்க சம்பளம் கொடுத்து வெளிநாட்டு புலம்பெயர் தேசத்தால சம்பளம் கொடுத்து வாய் துப்பாக்கி கொடுத்து வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கிட்டாங்க. குரம்பு வந்த உடனே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடுறாங்க. அதுக்கு சம்பளத்துக்கு 24 மணி நேரம் இருக்கிறேன். உடனடியாக அங்க நடந்தது கிட்டத்தட்ட அங்க கேட்டா இப்ப கட்டுப்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. உண்மையாக ஒரு சக்சஸ் ஆனது புலம்பெயர் தேசத்திலே ஏற்படுத்துற நிதியால செய்யப்பட்ட வேலை திட்டம். உண்மையாகவே நாங்கள் நினைக்கிறோம் இன்றைக்கு பிறந்துபட்டு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறாங்க. அவங்க கிராமத்தை அபிவிருத்தி செய்யணும்னு அவங்களோட இலக்கு இருக்கு. புலம்பெயர் தேசத்துல முறையா இருந்தாலும் அந்த முறையை அதுக்கான டிஎஸ் இருக்கிறோம். அந்த இடத்துல டிஎஸ் கிராமத்தையோ தெரிவிக்கும் அந்த திட்டம் என்ன மாதிரி வெற்றி அடைச்சதா எத்தனை விதம் சக்சஸ்ல போதோ வீதிகள் இணைப்பாகம் உள்ளடங்கலான அபிவிருத்தி செயற்திட்டம் அந்த ப்ராஜெக்டுக்குள்ள RDA நடைமுறைப்படுத்தப்படுது. இது 21ஆம் ஆண்டு அனுமதிக்கப்பட்டது. இப்ப இந்த வருஷம் செய்யறேன்னு சொல்லி ப்ராஜெக்ட் 5000 மில்லியன் 1021 இதுல மொத்தமா 413.64 மில்லியன் இருக்குது மொத்த செலவு. உங்களுக்கு வரப்போறது 60 மில்லியன் தான். அது 413.64 போட போறதில்லை. ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் கொடுப்போம். இதுல நீங்க போட்டுக்கிறது வந்து தேவையின் அடிப்படையில அந்த ஓடலையா போட்டுக்கிறீங்க. நாங்கள் இதுல அந்த முக்கியமா எங்களை ஏஜென்டா செய்ய மிகவும் அவசரமா செய்ய வேண்டிய வீதிகள் அப்படி கொடுத்ததுல இது வந்து மினிஸ்ட்ரியில இருந்து தெரிவு செய்யப்பட்ட வந்த வீதிகள் தான் இவை. தெரிவு செய்யப்பட்ட இந்த வீதிகள்ல மொத்தமா செலவு வந்து 413.64 மில்லியன் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தேன். டோட்டல் கூட்டி பார்த்தேன்னா 413.64 மில்லியன். ஆனா உங்களுக்கு பிரதேசத்துக்கு வர உங்களுக்கு பிரதேச செயலகத்துக்கு வர போறது 66 மில்லியன் தான் தரப்போகுது. அப்ப இதுல முக்கியமான வீதிகள்ன்றதையும் நிலப்படுத்தி வச்சிருவோம். முக்கியமானது முதல் 60 மில்லியன் 66 மில்லியன் செய்யலாம். அதுல வர அந்த 1500 கிலோமீட்டர் பாதை என்றது வந்து அதுலயும் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் வரலாம். அதோட இவை எல்லாமே கிராமிய அபிவிருத்தி நிதியம் தானே. RDA-க்களாலேயோ RDD-க்களாலேயோ போவாங்க. ஏன்னா RDA உங்களுடைய நகரசபை ரீதியாவோ அல்லது எல்லா விதியும் இருக்கு சார். RDD-யும் இருக்குது. கிராம அபிவிருத்தி அந்த திட்டத்துக்கு இது வராது. RDD ரோட்டோ RDA ரோட்டோ கிராம அபிவிருத்தி சங்கத்தினால அதுக்குள்ள வராது. கிராம அபிவிருத்தி நிதியில வராது. இதுல நீங்கள் RDD ரோட்டையும் RDA ரோட்டையும் ரிமூவ் பண்ண வேண்டியது. அது அந்த வைண்டிங் அப் உங்களுக்கு அந்த வைண்டிங் ப்ரோக்ராம் தான் அது செய்யணும். இது சம்பந்தமான RDD அல்லது RDA யாராவது இருக்கீங்களா? இதுல இருக்கிற பாதைகள் பெரும்பாலானது RDA இல்ல RDD 72 நார்கோயில் வீதி மினிஸ்ட்ரியல் கெட்பலி வீதி வருது. கிராமிக்குள்ள போகும். RDD ரோட் வந்து அந்த 5000 மில்லியனோட பண்படுத்தப்படாது. சரி
அப்ப இந்த சபையில் நாங்கள் அந்த முன்னுக்குள்ள அந்த அனுமதி அளிக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லை. சபை நிதி நரவணக்கப்பட்ட இந்த இது வந்து அதை இந்த வருஷம் செய்யணுமான்றதுக்காக தலைவர் சபை செயலர் நகரசபை நகரசபை செயலாளர் செய்யணுமான்றதுக்காக நான் கேட்கிறேன். இதுல எங்களுடைய சாவச்சேரி நியூ மார்க்கெட் இருக்குதானே, அதுல இந்த மேல் மாடியில பின்பக்கங்கள்ல ஒரு கடையில பாவிக்கப்படுறது. அதாவது நியூ மார்க்கெட் வந்து சரியான மோசமா இருக்கு, பெயிண்ட் பண்ண படையில. நீங்க உங்களால் ஏழுமா நியூ மார்க்கெட் பெயிண்ட் பண்ணப்படுறது, மற்றது அந்த பின்பக்கத்துல ஆமி இருக்கிற கடைகள் தவிர்த்து அந்த கடைகளையும் எடுக்கிறது, அது இதுல எடுக்கிறது. அந்த நியூ மார்க்கெட்டை திருப்பி பெயிண்ட் பண்ற வேலையை செய்ய இயலுமா உங்களால்? மொத்த கிராம சேவையாளர்களையும் அலுவல் நாங்கள் கோப்பாய்க்கு போயிருந்தாங்க. கோப்பாயின் மொத்த கிராம சேவையாளர் பிரிவு வந்து 40, உங்களோட வேண்டிய செலவு வந்து குறைவு. அப்படி இருக்கிறதே அவர் பாதைகளுக்கு மட்டும் 140 மில்லியன் இந்த முறை செலவழிச்சிருக்கணும். இப்ப உங்களோட இருக்கிற இந்த பணத்துல நான் நினைக்கிறேன் என்ன பெருமளவான நிதியில் செலவழிக்கப்படலாம். கிராமிய வீதியில அப்ப அந்த 5000 மில்லியன் இதுல இருந்து வரப்போற காசுகள்ல பாவிச்சு போட்டு மிச்ச காசுகளை வீதிகளுக்கு போடுவோம். முக்கியமான காசுகளை வந்து இந்த சண்டை புனரமைக்கிறது அப்படியான வேலைகளுக்கு நான் சொல்றேன் என்றால் அதுல காசு வருதுன்றால் அதை பாவிச்சு கொண்ட பிரதேச நகரசபைக்குள்ள வர ரோடுகளை ரோட போடுவோம். அதான் அந்த அதுகளையும் வந்து அவங்களுக்கு இந்த வீடியோக்கு வர காசுகள் கொஞ்சம் மிஞ்சி பண்ணாங்க, அதை கட்டாயம் எடுத்து பாவிக்கணும். நகரசபை இது மொத்தமா பார்த்தா இது 50 மில்லியன் கூடிய செலவு ஓரளவு பரவாயில்லை. இதை விட கொஞ்சம் கூட காசு செலவழிக்கலாம் அந்த வீதியில் பணமா இருக்கு. நகரசபையா பிரதேச சபை செயலாளர் பிரதேச சபை இப்ப இருக்கிறவங்க காசுல கொஞ்சம் பாவிக்கலாம். பிரதேச ஒருங்கிணைப்பு குழு சபையில நடந்த மீட்டிங்ல வட்டாரமா தேர்ந்தெடுக்கப்படுகிற 15ஆம் வட்டாரத்துல முதலாவது கட்டம். அதுல 6 வட்டாரத்துல 6 வீதி செய்யப்பட்டு முதலாவது கட்டம் என்கிற கடற்கரை வீதி தான், துறைமுக வீதி தான் அதுல தெரிவு செய்யப்பட்டது. அந்த வீதியில பேரே இதுல டிசிபிக்கு நினைக்கிறேன் ஆஃபீஸர்ஸ் அந்த ஒவ்வொரு வில்லேஜ்லயும் அந்தந்த கிராமங்களை முன்னுரிமைப்படுத்தினவே. ஆனால் எங்களுக்கு வந்த நிதி வந்து குறைவா இருக்கிறாலும் அந்த 2 திட்டம் நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த 300 மீட்டர் தான் போடப்படாம கடற்கரை வீதி என்ற ரீதியில நான் கவர்மெண்டா கடற்தொழில் அமைச்சுக்குள்ள போயிட்டு பார்ப்போம். கடலோர வீதியை கடற்தொழில் அமைச்சுக்குள்ளால போடலாம். அது உண்மையாவே பிரதேசவைக்குள்ள போடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. என்ன பிரச்சனைன்னா 135 குடும்பம் இருக்குது. 135 குடும்பத்திலே 165 அங்கத்தவர் இருக்குது. அதுல இல்ல கடத்தல் செய்யற அங்கத்தவர் முழுக்க அந்த உத்தியோக ரோடு தான் தெளிவா சொல்லுங்க. இந்த வீதி கடற்தொழில் அமைச்சுக்கு பயிர்களிக்கப்பட்ட வீதியா பிரதேச சபைக்கு பயிர்களிக்கப்பட்ட வீதியா? அதனால கடற்தொழில் அமைச்சாலே இதை போட இல்லாது. அதான் உண்மை. அதனால பிரதேச சபையில உங்களுடைய பிரதேச சபைக்கு தான் இது அதை போட இல்லாத
நடந்த முதல் மீட்டிங்கள்ல இந்த வீதியில் என்ற ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. அதாவது நாங்கள் முதல் என்ன டிசைட் பண்ணினாங்கன்னு சொன்னால் பிரதேச செயலர் தலைமையில ஆர்டிஏ ஆர்டிடி மற்றது பிரதேச சபை செயலர் நகரசபை செயலர் எல்லாரையும் கூப்பிட்டு பொதுமக்களையும் கூப்பிட்டு தனியொரு மீட்டிங் இந்த பாதைகள் சம்பந்தமாக வைக்கிறதுக்கு முடிவெடுத்திருந்தாங்க. அப்ப நாங்கள் இன்னொரு 1 or 2 வீக்ல அதுல எலெக்ஷனுக்கு மாதிரி சம்பந்தம் இல்லை. நாங்கள் திருப்பி அப்படியா ஒரு மீட்டிங் ஒன்று இதுலையும் கொண்டு ஒழுங்க வைக்கிறது நல்ல நினைக்கிறோம். முக்கியமா சாவச்சேரி ஒரு முக்கியமான மையனோடு இருக்கிறபடியா நாங்கள் கௌரவ தலைவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கேட்கிறோம். அதே மாதிரியான ஒரு மீட்டிங்கை நீங்கள் அரேஞ்ச் பண்ணா நல்லா. வீதி தொடர்பாக உண்மையாக கணிசமாக கவனிக்க வேண்டியது நிறைய பிரச்சனை இருக்கிறது. அதுக்கான தனி கமிட்டியை இப்போ மீறிட்டால் இந்த தண்ணி ட்ரைனேஜ் லைன் பிரச்சனையை எடுத்து முண்டா செய்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கான இதை ரெண்டாவது இப்போ நாங்கள் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்ததுக்கு ஒரு உங்கள்கிட்ட அனுமதியை பெறுறதுக்காக தான். ஏன்னா தேர்தலுக்கு பிறகு இந்த கூட்டத்தை வச்சு அனுமதி அனுமதி கொடுக்கறது பிரச்சனை இல்லை. இது ஒரு சிறப்பு கரிசனை அமைக்கொண்டு என்னோட மீட்டிங் கொண்ட கால் பண்ணுவோம். அது நாங்கள் 3 பேரும் ஓகேன்னு சொன்னா பிரச்சனை வரான்னு தேர்தல் முடிய விட்டு 6ஆம் தேதி ஒரு டேட் போட்டு புக் பண்ணோம். வேலைக்கு வைக்க மாட்டா தேர்தல் சொல்லிட்டு ஸ்பெஷலுக்காக போனோம். ஏன்னா இதுல வந்து மக்களும் பங்கு வைக்கணும். அதனால அனுமதியை கேட்கிறோம். அனுமதி கிடைத்தால் நாங்கள் தேவை இருக்கிறதால என்ன பொறுத்த மக்கள்கிட்ட கத்த வாங்கிட்டு மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மட்டும் கூப்பிட்டு தான் இந்த மீட்டிங்கை போடுறோம். இந்த மக்கள் கண்டிப்பா தேவை இல்லை. அதிகாரிகளை மட்டும் கூட்டு வச்சு யோசனை வீட்டியே மக்கள் இல்லாம அதால உண்மையாக தேர்தல் பங்குதான் முடிவு சொல்றாருண்டா. நாங்கள் ஏற்கனவே 3 பிரதேச வைக்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் மீட்டிங் வைக்கிறதுக்கு. அப்புறம் கொமெண்ட் ரிக்வஸ்டா தானே போகும். அதாவது சாவச்சேரியை எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்லை. சாவச்சேரியும் அதே மாதிரி சம்மதம் தெரிவிச்சா ஏன்னா நாங்க தேர்தல் இல்லாதானே கேட்பேன். சரி உண்மையாகவே 60 கிராம சபை பிரிவுகளை கொண்டது. மக்கள் தொகை கூட தென்மராட்சி மக்கள் அனைவற்ற வேண்டுகோளும் இதுதான். அது சம்பந்தமாக உண்மையாகவே மக்கள் மத்தியில கருத்து உண்மையாவே சொன்ன மாதிரி காரணங்க ஒரு சிறிய பிரதேசம் பிரிச்சிருக்காங்க. உண்மையாகவே ஜிஎஸ் எடுத்துக்கொண்டா 60 ஜிஎஸ் இருக்கிறாங்க. பிரிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 450 பேர் குடும்பங்கள் எண்ணிக்கையே ஒரு ஜிஎஸ் பிரிவு இதண்டது. மற்ற இடங்கள்ல 250 ஒரு ஜிஎஸ். அப்ப அரசு உத்தியோகத்தர்களுக்கும் இதால ஒரு கஷ்டமான வேலை மற்ற மக்களை மேனேஜ் பண்றது. இப்ப நாங்கள் ஒரு கிராமத்தை தெரிவு செய்திருக்கிறோம். 3 கிராமத்தை தெரிவு செய்ய அவைகளுக்கு இன்னும் வேலை பழுது கூட. அப்ப ஒட்டுமொத்தமா கிராமத்துக்கு ஒரு கிராம அபிவிருத்தி கண்டு ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்க கட்டட ஒதுக்க போயிடும். ஆனா மக்கள் தொகை கூட நிலப்பரப்பு கூட. அப்ப தென்மராட்சியை பொறுத்தவரைக்கும் அபிவிருத்தியை கொண்டு சேர்க்கிறதுக்கு உண்மையாக இது கணிசமான பரிசோதிக்கப்பட வேண்டிய விதியம். இதை எங்கள் அரசாங்கம் கண்டிப்பாக நிவர்த்தி செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். ஆனா நான் இது தொடர்பாக கதைச்சி இருக்கிறேன். அப்ப கதைச்சிடத்துல சொல்லி இருந்தேன். இது வந்து இப்ப இது ஒரு ஆராய்ச்சி எடுக்க வேண்டிய முடிவு. உடனே எடுக்கிறதுக்கு முடியாது. அந்த சமயம் எடுக்கிறன்ற சாத்தியக்கூறு இல்லை. ஏன்னா நாட்டுல நிதி நிலைமையை பற்றி தெரிந்தானே பங்குரோதரஞ்சு நாட்டுக்குள்ளான் இந்த செயற்பாடுகளை செய்கிறோம். இப்பதான் மீண்டு இருக்கிறோம். ஆனா இந்த அரச நிதியை வச்சு இந்த பிரதேசத்தை முன்னேற்றன்றது போய்க்காது. இன்றைக்கு எடுத்துக்கொண்டா பல வெளிநாட்டு உறவுகள் தாங்களே வீதியை புனரமைக்கிறாங்க. எதிர்வரும் காலத்துல உண்மையாகவே சிறந்த கட்சணையை கொண்டு வந்து இதை பிரேரிக்கிறதுக்கு அனைத்து மக்கள்கிட்ட வேண்டுகோள் இருக்குதானே. இந்த பிரேரணியை நாங்கள் தீர்மானத்தை மேற்கொள்வோம். மக்களுடைய கோரிக்கை அவ்வாறு இருக்கிறது. நாங்கள் நிர்வாக பிரிவுகளையும் செய்வது மேம்பட்டதை இருக்கலாம். இந்த மக்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக இந்த டெக்னாலஜி 2 பிரதேச செயலர்களாக பிரிப்பதற்கு நான் இதே என்னுடைய ஆதரவு வழங்கிக் நானும் இந்த ஆதரவை வழங்குறேன். மக்கள்கிட்ட இதுக்காக 3 பேரும் 3 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறதில்லை. 3 பேரும் சம்மதமா. இதுல ஒரு விஷயத்தை தெளிவா விளங்கணும். என்னன்னா உங்களுக்கு தெரியும் அம்பார பிரதேசத்துல இருக்கிற பிரதேச செயலத்தை 2ஆ பிரிக்கிறதுக்கு கொண்டு வந்த விடயங்கள் கூட இப்ப கூட பாராளுமன்றத்துல ஒரு பெரிய பிரச்சனையாக தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த சாவச்சேரியை பிரிக்க வேண்டும்ன்றது இந்த முடிவு இதுல ஒரு கைதட்டலோட இதை இப்படியே முடிச்சுட்டு போறதால பிரதேசம் 2ஆ பிரியாது.
இது சம்பந்தமாக டிசிசி மீட்டிங்ல வந்து தெளிவா கேட்டிருந்த நாங்கள் ஜனாதிபதி வந்த நேரத்துல சாவகச்சேரி பிரதேசத்தை 2 பகுதியா பிரிக்கோள் பண்றதுக்காக இது ஜனாதிபதி சொன்ன பதில் இல்லை தான் பிரிக்க முடியாதுன்ற பதில தான் ஜனாதிபதி சொல்லியிருந்தனர். ஆக நாங்கள் இப்ப இதுல என்னென்றால் பாராளுமன்றத்துல கதைக்கு தான் பாராளுமன்றத்துல இதுக்கு கொண்டு வரக்கூடிய ஆக்ட் அல்லது கேபினட் டிசிஷனால தான் இதை நாங்கள் பிரிக்கலாமே ஒழிய இந்த பிரதேச சபை கூட்டத்துல நாங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுக்கறதால 2ஆ பிரிக்கலாம். இதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா பாராளுமன்றத்துல ஒன்றில் ஒத்திவைப்பு பேரணியை கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லாட்டி பாராளுமன்றத்தை அதை வந்து ஒரு மோஷனா பாஸ் பண்ணித்தான் இந்த பிரதேச சபையை 2ஆ பிரிக்கலாம். பொதுமக்களுக்கு அதை வழங்கப்படுத்தணும் என்றால் நாங்கள் இதுல ஒரு முடிவெடுக்கிறதால 2ஆ பிரிக்க போறதில்லை. இந்த கூட்டம் சுமூகமா முடிவெட்டு சொல்லி நாளைக்கு அறிக்கை விடலாமே ஒழிய இந்த பிரதேச சபையை நாங்கள் பிரிக்கலாம். இத கௌரவ இளங்குமரன் அல்லது கௌரவ ரஜீவன் அவர்கள் ஒத்திவைப்பு பிரேரணையா கொண்டு வாரீங்களா அல்லது நீங்க கதைக்க விட்டா ஒத்திவைப்பு பிரேரணையா கொண்டு வருவோம். கண்டிப்பாக நான் இந்த இடத்துல சொல்றேன், நீங்க கொண்டு பொதுமக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுப்போம் என்றால் நீங்க கொண்டு வாங்கன்னா நீங்க கொண்டு வாங்க ஒத்திவைப்பு பிரேரணையா நான் அதுக்கு 100% சப்போர்ட். இல்ல நான் தான் கொண்டு வர வேணும்டா உங்களுடைய தலைவர்மாரோட கதைச்சு என்ன கதைக்க விடுங்க, நான் அதுக்குரிய மோசனை போடுவேன். அதாவது மக்களை மாற்றக்கூடாது. ஒரு பொய்யான தகவலை சொல்ற ஜனாதிபதி சொல்லி மாட்டேன் சொன்ன வேண்டும். அது அங்க நடைபெறவே இல்லை. உண்மையாகவே இது வந்து அந்த இடத்துல அவர்களுக்கு மீட்டிங்ல சரியோ அடுத்த நிமிஷம். அப்ப இது அரசியல் களம் இல்ல, இது பிரிக்கப்பட வேண்டியது அத்தியாவசியம். இது அரசியல் செய்கிற இடம் இல்ல. அடுத்த நபருக்கு போவோம் பிரேரிக்கிறதுக்கு இது வந்து இந்த நிதியை வந்து இதுல வந்து இங்க உண்மையாவே எடுக்கப்பட்ட முடிவு என்னட்டா இதுல ப்ராஜெக்ட்ல கொடுத்தது. ஆனா இந்த பிரதேச சபை என்று பிரிக்கப்பட வேண்டியது அத்தியாவசியம். அது அடுத்த கட்ட நபர்களுக்கு சரியோ இது வந்து பேசுறதுக்குரிய கூட்டம். இந்த குழுவிலே தான் பேச மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அவருடைய கோரிக்கை வந்து இதுக்கு முதல்ல இந்த மக்கள் வந்து கோரிக்கையை சகலதையும் சம்பிரதாயமாக ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு மக்களால் தீர்மானிக்கப்பட்டது. இது சம்பந்தமா கதைச்சிருக்கிறாங்க. அடுத்த கட்ட நபர்களுக்கு இதை கொண்டு போவோம். இதுல வந்து டிசிசில வந்து இந்த வேலை திட்டங்களை கூறப்படுறது இன்றைக்கு கூடினது. அடுத்த கட்டமா பிரிக்கிறதுக்கான ஒரு கமிட்டியோட போ பண்ணி அதுக்கான முன்னாயத்தை செய்வாங்க. இப்ப இது தேர்தல் வர காலத்துல இதை கதைக்கிறது அழகில் என்று நான் நினைக்கிறேன். இந்த வேலை திட்டத்தை நிமித்தமா நான் பயணிப்பேன். அதாவது இதுல வந்து இன்றைக்கு டிசிசி மீட்டிங் கூடினது உண்மையாகவே இந்த வேலை திட்டம் சம்பந்தமா கதைக்கிறது. இந்த வேலை திட்டம் சம்பந்தமாக பொதுமக்களுடைய அபிப்பிராயங்களை கேட்கக்கூடியது பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டமே ஒழிய பாராளுமன்றம் அல்ல. இங்க ஒரு விடயத்தை நீங்கள் மக்களுக்கு வாக்குறுதியா கொடுங்கோ. அடுத்த பாராளுமன்ற அமர்வுகள்ல ஒத்திவைக்கப்பட்ட உங்களால வைக்க முடியுமா இல்லாதா? கண்டிப்பாக இதுக்கான நடவடிக்கை மக்களுடைய கோரிக்கை இந்த சாவகச்சேரி பிரதேச சபை 2ஆ பிரிக்க வேண்டும். அதற்குரிய தீர்மானங்கள் எடுக்கிறது பாராளுமன்றமே ஒழிய ஆக்ட் ஒழிய எங்களுடைய பிரதேசங்கள்ல ஒன்றுமே எடுக்கலாது. அதற்குரிய பிரேரணையை நான் கொண்டு வரவா நீங்க கொண்டு வாரீங்களா? அவ்வளவுதான். நீங்களே கொண்டு வரீங்களா? மக்களுக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் கொண்டு வராத பட்சத்துல 2 மாதங்கள் கடந்தும் கொண்டு வராத பட்சத்துல நான் கொண்டு வருவேன்.